Hello everyone, welcome to Soldiers Guide channel. இப்போ வந்து BSF Head Constable and AIC Stenographer 2024க்கான ஃபிசிக்கல் நடந்துட்டுருக்கு. இப்போ எல்லாருமே ஃபிசிக்கல் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட் இருக்கும். இதில் ஒரு சின்ன அப்டேட், ஓகேங்களா? அதாவது வந்து ஒரு 2 டேட்டில் வந்து ஃபிசிக்கல் வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத நான் ஆல்ரெடி நேற்றே வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டுமே கேட்டிருந்தேன். மேக்ஸிமம் அந்த மாதிரி அந்த டேட்டில் யாருக்கும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராவது அதாவது வந்து 2 டேட், ஓகேங்களா? 14th April 2025 அண்ட் 12 May 2025 இந்த 2 டேட்டில் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுற போகிற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 2 டேட்டில் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னை பொறுத்தவரையும் கிடையாது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த ஷார்ட் கொரண்டம் நோட்டீஸை பார்த்தா அப்படி தான் தெரியுது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த 2 டேட்டில் இருக்கிற தமிழ்நாடு நம்ம சிஆர்பிஎஃப் ஆவடியில் தான் வந்து இதுக்கான ஃபிசிக்கல் நடக்குது, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும், ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து அந்த டேட்டில் யாரும் இல்லை. இந்த ஷெடியூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அந்த டேட்டில் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அதாவது வந்து பிஎஸ்டி பிஇடி அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஹாலிடேஸை பொறுத்து இந்த 14 ஏப்ரல் 2025 அன்றைக்கி வந்து டாக்டர் அம்பேத்கரோட பிறந்தநாள் அன்றைக்கி அந்த ஹாலிடேவும், அதே மாதிரி புத்த பூர்ணிமா வந்து 12 May 2025 வர்றதுனால இந்த 2 நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரீஷெடியூல் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ரீஷெடியூல் டேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அதாவது அந்த ஃபிசிக்கல் நடக்கக்கூடிய அந்த சென்டர் வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது வந்து 14th April 2025 அந்த டேட்டில் நடக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபி, ஹரியானா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்பி பட்டாலியன், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் எம்பி, எஸ்எஸ்பி, பிஎஸ்எஃப் பட்டாலியன், கர்நாடகாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் பட்டாலியன், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் வந்து சேஞ்ச் பண்ணி அதோட டேட் வந்து சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நான் செக் பண்ணி பார்க்குற வரையும் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு தமிழ்நாடுல சிஆர்பிஎஃப் ஆவடி தமிழ்நாடு வந்து இல்லை, ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம தமிழ்நாடுக்கு வந்து அந்த டேட்டில் வந்து இல்லை ஃபிசிக்கல், ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைன்னா அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் உங்களோட ஃபிசிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஃபிசிக்கல் வந்து உங்களோட டேட்டை வந்து தள்ளி போட்டாங்க அப்படின்னு யாரும் நினச்சிக்காதீங்க. மற்ற எல்லா டேட்லுக்கும் உங்களுக்கு என்ன அட்மிட் கார்டில் வந்திருக்க டேட்டோ அதே டேட்டில் தான் ஃபிசிக்கல் நடக்கும். இந்த 2 டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் நேற்று டெலிகிராம் சேனலில் நான் கேட்டிருந்தேன். மேக்ஸிமம் அந்த டேட்டில் யாரும் இல்லை. அப்படி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்பில் நம்ம தமிழ்நாடு சிஆர்பிஎஃப் ஆவடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டில் ஃபிசிக்கல் யாருக்கும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த இடத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க ரீஷெடியூல் டேட்டு. அப்படி நீங்கள் யாராவது உங்களுக்கு அப்படி இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஞாபகமாக சொல்லுங்கள், ஓகேங்களா? மற்றபடிக்கு மற்ற எல்லா டேட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 month இருக்குது. இந்த மந்தில் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணக்கூடிய கேண்டிடேட் உங்களோட டேட்டை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் மந்த்து அதை விட ஜூன் 2ஆம் தேதி வரை இதோட ஃபிசிக்கல் நடக்குது, ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு சிஆர்பிஎஃப் ஆவடியில் மட்டும்தான் செலெக்ஷன். ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க உங்களோட அட்மிட் கார்டு. டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது வெப்சைட்கான லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் ப்ரொஃபைல் லாகின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபரை பற்றினா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்கு ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு 6:30 இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இதை பற்றி கொஞ்சம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நீங்கள் யாராவது அட்டன் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சிஆர்பிஎஃப் ஆவடியில். அதே மாதிரி நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அதில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேங்களா? வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபிசிக்கல் வந்து 6:30 கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அதை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ காலில் வந்து 2 கால்லுமே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் டைமிங் நீங்கள் என்ன ஓடி இருக்கீங்க அப்படின்றத கால்குலேட் ஆயிரும். அதனால் நீங்கள் 6:30க்கு ஓடுறீங்க அப்படின்னா 6:30லே உங்களோட டைமிங்கை வந்து முடிக்கிறதுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. 6:20, 6:25, 20க்குள்ளே நீங்கள் முடிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 6:30 மில்லி செகண்ட்ஸில் ஓடின்னு இருக்கிறவங்க எல்லாருமே டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க. நான் இதில் ஒரு நாத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதில் நான் பார்த்துருந்தேன். ஓகேங்களா? அதனால் உங்களுடைய ஃபிசிக்கல் டைமிங் இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே 6:30க்கு உள்ளே வர்றதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. நல்ல வாட்டர் வந்து நல்ல வாட்டர் அடுத்து உங்களோட பாடி நல்லா ரெஸ்ட்டு கொடுத்து அடுத்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த நாளுக்கு வந்து நீங்கள் போக முடியும். அதே மாதிரி இன்ஜுரி ஆகிட்டு இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரும் நல்லா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரிகவர் ஆனால் மட்டும்தான் அடுத்தடுத்த நாள் நம்ம ஃபிசிக்கல் பண்ண முடியும். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதை பற்றி ஃபிசிக்கல் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்டன் பண்ண போகிறாங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.